பேச வந்தேன், முகம் பார்க்க வந்தேன், பிரியாகவே என்னை பொசுக்காத முள்ளாக கீறிய என் கண்ணல, ஆனாலும் காத்திருந்த ஓ வீட்டில. ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இன்னைக்கு நம்ம டிவிபியோட எபிசோட் 14 தான் பார்க்க போகிறோம். டிவிபின்னு பேரை கேட்டாலே அப்படி இன்னும் 32 பல்லும் தெரியும் எனக்கு. பிகாஸ் இது வரைக்கும் நான் போட்ட சேனல்லையே ஸ்டோரி வைஸ் அல்ல, ஒரு வைப் வைஸ் வந்து டிவிபியை நம்மளோட எஃப்எஃப்ல எந்த எஃப்எஃப்ஆலையுமே அடிச்சுக்க முடியாது. பிகாஸ் அந்த அளவு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை ரெக்கார்ட் பண்ண நினச்சாலே அப்படியே ஒரு மாதிரி குஷியாகிடுவேன் நான். ஸோ ஓகே, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 3 month ஆயிடுச்சு. ஸோ 3 monthக்கு அப்புறம் போடுறேடி மனசாட்சி இல்லாதவளே அப்படின்னு நிறையா பேத்துக்கு மைண்டுக்குள்ளே ஓடும். மன்னிச்சு உங்கள் வீட்டு பிள்ளை நினச்சி மன்னிச்சு விட்டுறீங்களே. ஓகே, ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன்டா. வீக்லி 1 or 2 ஆச்சும் வீடியோஸ் கண்டிப்பாக வந்துடும். பிகாஸ் இப்போ எல்லாமே ஓரளவு செட் ஆகிடுச்சு, ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் ஓரளவு செட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கும் கொஞ்சம் டைம் இப்போ கிடைக்குது, ப்ராஜெக்ட் ஒர்க், தீசிஸ் ஒர்க் எல்லாம் தாண்டி. ஸோ அதை வந்து ஒரு 90% கிட்ட நான் முடிச்சு வச்சுருக்கேன் சீக்கிரமாகவே. அதனால தான் ஓகேடா. ஸோ லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க இல்லை பார்த்தவங்களுமே போய் பார்த்துட்டு வந்துடுங்க. பிகாஸ் அந்தளவு நான் லேட் பண்ணி போடுறேன். ஓகே, நம்ம ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக இதோட எண்ட் பண்ணியிருப்போனா, ஜிம்மின் அவன் வந்திருப்பான் அவங்கள பார்த்துட்டு. அண்ட் வயன் அவளுமே ஜிம்மின் போன நெக்ஸ்ட் டேவே வந்திருப்பா. ஸோ ரிசு அப்படியே ஸ்கூலுக்குள்ளே ஓடி போயிடுவா ட்ராகன் கலாச்சதும். அண்ட் ஜேகேக்கு கை கொடுத்ததை பார்த்துட்டு ஜிம்மின் அப்படியே முறைச்சிட்டு நிற்பான். ஓகேடா, எப்போ அந்த எபிசோட்குள்ளே போகலாம்? ஐயோ, இவன் அப்படி முறைச்சிட்டு நிற்கிறான். வயன் கையை எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுக்கிறதுக்காண்டி வர்றீங்க. ஆனாலும் ஜேகே விடாமல் அப்படியே வேணும்னே ஜிம்மின் பார்க்கணுங்கிறதுக்காக கையை அப்படியே பிடிச்சி ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு இருக்கான். ஜிம்மினா, எல்லாத்தையும் மறந்து தொலைஞ்சிட்டு செம நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சேன். இவன் அடிச்ச ஒவ்வொரு அடியும் நான் திருப்பி கொடுக்கணும். இவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த வெறி ஆகுதே. நானும் சரி வேணாம் ஒதுங்கி போயிடலான்னு தான் நினச்சிட்றியா? இல்லை, இப்போ இவன் வயன் கையை தொட்டதை பார்த்ததுமே அவன் மூக்கில் நல்லா பொலன்னு ரத்தம் ஊற்றுற அளவு அடிச்சு நொறுக்கணும் போல இருக்கு. ஆனால் அப்போ வயனை பார்க்குறான், எவ்வளோ கோவமாக பார்க்குறான். போத்து இவ்வளோ கோவமாக பார்க்குறான். வேணாம், கோவம் வேணாம். இப்போ தானே அவனை பார்த்துருக்கேன், அதுக்குள்ளே நீ மறுபடியும் அவன் கூட சண்டைக்கு போறியா அப்படின்னு அவளோட அந்த பாவமான கண்ணு ஜிம்மினோட ஐயோட காண்டாக்ட் பண்ணுது. அப்போ தூரத்தில் லில்லி அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்கா. சரி, டாபிக் சேஞ்ச் பண்ணி விட்டுடலாம். ஜேகே சார், அது யாரு? உங்கள் ரிலேட்டிவா? இந்தியன் பொண்ணா? வயன், அவ என்னோட அத்தை பொண்ணு. ஓ, அத்தை பொண்ணா? ஜிம்மின் கூட சொன்னார் உங்களை மாமான்னு கூப்பிடுறாங்கன்னு. நான் கூட நினச்சேன் கண்டிப்பாக அத்தை பொண்ணாதான் இருக்கும்னு. அச்சோ, செம்ம க்யூட்டு. அதுவும் அந்த மல்லிப்பூ ப்ளஸ் பிந்தி. வாவ், அல்டிமேட் காம்போல. அல்டிமேட் காம்போனா நீயும் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு தொலைக்க வேண்டியதானே. அடுத்தவன்கிட்ட போய் அடுத்தவன் ஆள் வந்து அழகா இருக்கா மயிரா இருக்கான்னு. அப்போ ஜேக்கி பார்க்குறான், இவளுக்கு வேணாம் டிசர்வே கிடையாது. அப்புறம் நான் ஃபுல் டைம் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணலான் இருக்கேன். ஸோ கேள்விப்பட்டேன் சில பேர்லாம் அங்கே தான் வந்து ஜாயின் பண்ணி 12th பாஸ் பண்ண போகிறாங்களாமே. வரட்டும். ஐ திங்க் கொஞ்ச நாள் வரை இங்கே ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் டீச்சராக ஒர்க் பண்ணக்கப்புறம் என்னை சப்ஜெக்ட் டீச்சராக போட்டுருவாங்க. பார்க்கலாம். விஷ் யூ ஆல் அ குட் லக். அப்போ லில்லி அங்கேருந்து ஓடி வர்றா. ஓடி வந்துட்டு அப்படி ஜேகே கையை பிடிச்சிக்கிறா. மாமா, என்னாச்சு? ஏதோ கோவமாக பார்க்குற மாதிரி இருக்கு. அப்போது ஜிம்மின் அப்படி லில்லியை பார்க்குறான். ஸோ ஜிம்மினோட அந்த பார்வை ஜேகேக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் அவன் யதார்த்தமாக தான் பார்த்துருப்பான். ஆனால் லில்லி அப்படியே அவனுக்கு பின்னாடி வர வச்சுட்டு, ஏ லில்லி, உனக்கு என்ன சொல்லி கூப்பிட்டு வந்த? இவன் வந்தால் நல்லா ஒழுக்கமாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி தானே கூப்பிட்டு வந்தேன். கொஞ்ச நாள்
10 நாள் தான் நீங்கள் இருப்ப, அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பிடுவ, புரியுதா? ஆனால் மாமா, அது வந்து ஆனால் எங்கள் வீட்டில் உங்கள் கூடயோ அத்தை கூடயோ இருக்கணும் தானே என்னை சொல்லி அனுப்பிச்சாங்க. நீங்கள் என்னடானா என்னை கொஞ்ச நாளே திரும்பி போக சொல்கிறீங்க. ஏன் மாமா, நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அப்போ வயன், ஹாய், நான் வயன், அப்புறம் இவங்க ஜிமின், ஹாய், வணக்கம் வணக்கம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஜிம்மின், ஏய் ஏன் ஆடி ஜிமினா, ஜேகே போ வச்சுட்டு நான் வேணாலும் பேசிக்கலாம் அப்படின்னு கண்ணாலே சிக்னல் காட்டுறான். இப்போ ஜேகேவும் லில்லியோட கையை பிடிச்சிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறான் உள்ள. அப்போ ஜிம்மின் பக்கத்தில் வந்துட்டு அவளோட கையை பிடிச்சி நல்லா நசுக்கிறான். அறிவு கிட்டவளே, அவன் தான் கையை பிடிச்சி தடவிக்கிட்டு இருக்கானா, விட முடியாது உன்னால். ஏன்டி அவ்வளோ ஏதாச்சும் நல்லா சொல்லிடுவான் அவன். ஜிமினா, எதுக்குடா நீ கோவப்படுற? இந்த மாதிரி ஒரு கோவக்கார பாய் ஃப்ரெண்டை வச்சுட்டு, ஐயோ கடவுளே, என்னால் சுத்தமாக முடியல. நீ ஏன்டா அப்படி இருக்க? எப்படி இருக்க? எப்படியோ இருக்க. இவ்வளோ நாளுக்கு அப்புறம் வந்திருக்கேன், 1 வாரம்தான். சரி, எனக்கு ஹக் பண்ண அவ்வளோதானா? பின்ன என்ன வேணும்? என்னடி வேணும் உனக்கு? இதெல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அங்கே போகலாமா? எங்கே போகணும்? சனினே ஒழுங்கா சொல்லி தொலை. என்னோட பிளட் ப்ரெஷர் ஏற்றிட்டுருக்காம. ஏய் சொல்கிறீ ஒழுங்கா. அப்போ ட்ராகன் அங்கேருந்து வர்றான். ஒரு கார்ன் ஐஸ்கிரீமை வாங்கிட்டு, இந்தோ இதால் தான் அந்த சனியனை ஃபஸ்ட்டே பார்த்தேன். ரிசு சனியனே, இதை இழுத்து தானே நீ என் கூட சண்டை போட்டுட்டு இருந்த என் தங்கச்சி எபிக்கு வாங்கும்போது. சனியா, நான் பற்றி நினைக்கும் போது நல்ல வார்த்தையே வர மாட்டுதுடி. ஆனால் நீ பக்கத்தில் எரிக்கும் போது மட்டும் நல்லா கொஞ்சணும்னு தோணுது. வெயிட் பண்ணடி. ஏன் இன்னொரு சைடு உன்னோட கண் அப்படியே டேட்டோ போடலான்றீங்க வர்ற வேலண்டைன்ஸ் டேக்கு, இல்லைல்ல உன் பர்த்டேக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே வர்றான். ஒயின் பக்கத்தில் வந்து நிற்கிறான். ட்ராகன் எப்படி? இங்கே பாருங்க, இதை தான் சும்மி நான் சொன்னேன், இங்கே பாரு. நான் நினச்சதுமே ட்ராகன் கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டாரு. அப்போ ட்ராகன், ஏய் சிதல்ல, உனக்கு வாங்கிட்டு வந்தேன் நினைக்கிறியா? ஆளுக்கு கொண்டு போய் உள்ளே கொடுத்துட்டு வா போ. அப்போ எனக்கு இல்லையா? எல்லாரும் அவங்கவுங்க ஆளுக்காக என்னென்னமோ பண்ணுறாங்க. அப்போ ஜிம்மின் எனக்கு அதுக்கும் மேலேயும் பண்ணுறான். இருந்தாலும் ஏதோ ஒன்று தான் இடிக்குது. அப்போ ஜிம்மின்க்கு இவ்வளோ நாள் கொஞ்ச நேரம் அடக்கிட்டு இருந்துட்டான். அப்போ இவள் பக்கத்தில் இருக்கனால அவனால் அவனே கண்ட்ரோல் பண்ண முடியல. அவளை அப்படியே தரத்தரன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு ஒரு சந்துக்குள்ளே நிற்கிறான். அப்படி நல்லா முத்தம் கொடுக்குறான் அவளுக்கு. சனியனே, எவ்வளோ நாள்டி ஆச்சு உன்னை பார்த்து? நானும் உன்னை மிஸ் பண்ணேன். ஏய் யாரும் வரல? ஏன் எது கேட்குற? அப்படிங்க அவன் போட்டிருந்த அப்படியே மேலே தூக்கி விட்டு அவன் வயிறெல்லாம் ஒரு மாதிரி தடவுறான். ஜிமினா, அது நம்ம ரோட்டில் நிற்கிறோம். எங்க நின்னா எனக்கு என்னடி? நீங்கள் ஆள் தானே, நீ எந்த தானே? ஆமாம், நான் ஒன்று தான், நான் ஒன்று தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பார்த்துட்டே இருக்கா. ஸோ இவ்வளோ நாளாக அவங்க மேலே விட்டமாக தான் லைக் அவன் தொட்டிருப்பான். அங்கே இங்கன்னு ரொம்பலாம் தொட்டிருக்க மாட்டான். இப்போ அவனோட கை அவனே அறியாமையே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகுது. பயன், இவன் என்னமோ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கையை கொண்டு போகிற மாதிரி இருக்கே. உனக்கு ஏண்டு இவ்வளோ ஜெர்க்காகுது? உன் ஜிம்மின் தானே, உன் லவ்வர் தானடி இவன். ஆனாலும் உனக்கு ஏண்டு இவ்வளோ ஜெர்க்காகுது? இது தப்பு தானே அப்படின்னு அப்படியே ஜிம்மினோட கையை தட்டி விட்டுறா. அப்போ ஜிம்மினுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. என்னடி பண்ண? இப்போ நான் என்ன பண்ண? அது ஜிமினா, பாட்டிடா, பாட்டி பார்க்கல, நான் போகிறேன். இந்நேரம் அம்மா கால் பண்ணியிருப்பாங்க பாட்டிக்கு, அவள் வீட்டுக்கு வந்துட்டாளான்னு. நான் போகணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை தட்டி விட்டுட்டு ஓடுறா. ஓடும்போது அப்படியே ஒன்று நினச்சி பார்க்குறா. ஸோ ஃப்ளாஷ்பேக். அப்போ அவள் இந்தியாவிலேருந்து கொரியா வரத்துக்காக அவளோட ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்டு இருந்திருப்பா. ஐயோ, இதெல்லாம் தேன் மிட்டாய் அது இதுன்னு ஜிம்மினுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அவள் இதெல்லாம் சாப்பிடுவானா? நல்லா காரமாக சாப்பிடுவான். அப்புறமா நல்லா கோவம் வந்து என்னை பிடிச்சி கத்துவான். ஆனால் கண்டிப்பாக இந்த இனிப்பெல்லாம் அவனுக்கு கொடுக்கணும். இதை பானிபூரி கிட்ட இதில் கண்டிப்பாக அவனுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்த்து அவனுக்கும் வாங்கிட்டு இருக்கீங்க.
அப்போ இது எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஜாலியாக உங்கள் வீட்டோட சோஃபாவில் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஒயினோட அம்மா அப்படியே நல்லா யாரையோ கரைச்சி கொட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. சனியனுங்க, ஊர் மெய்துங்களா? இதுங்களெல்லாம் அவங்க அப்பா அத்தை எதுக்கு தான் உயிரோட விட்டு வச்சிருக்காங்கன்னே தெரியல. விஷத்தை வச்சு கொல்லணும், சோத்துலே விஷத்தை வச்சு கொன்றணும். இதுங்கெல்லாம் உயிரோட இருந்து ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. எப்படி வளர்த்துருக்கானுங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வர்றாங்க. ஐயோ, என் ஆத்தாக்காரிக்கு வேலை இல்லை, யாரையாச்சும் கரைச்சி கொட்டிட்டு வருவா, அது மட்டும்தான் இவளுக்கு வேலை. அப்போ நீங்கள் அப்படியே இது நினைக்கும் போது ப்ரெசண்ட்டில் உங்களுக்கு அப்படியே கண்ணீர் வடியுது. அப்படியே நடந்து போயிட்டே இருக்கீங்க. ஜிம்மின் செம்ம கோவமா உங்களை ஓவர்டேக் பண்ணி தான் அவன் பைக்கை நல்லா முறுக்கிட்டு போயிட்டு இருக்கான். டிராகன் புரியாமல் பார்த்துட்டு இருக்கான். அவன் செத்தா எனக்கு என்ன? ரிசே சனியனே, பிடிச்சி தொலை, கார்ன் ஐஸ்கிரீம் வேணும், மயிர் ஐஸ்கிரீம் வேணும்னு கண்ட நேரத்தில் கண்டதையும் சொல்லிட்டு அப்படின்னு கீழே இருந்து தூக்கி போடவும் அவளும் கேட்ச் பண்ணிடுறா. அப்போ அகெயின் ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறா. அம்மா என்னம்மா, எதுக்கு இப்போ கத்திட்டே வந்துட்டு இருக்க? இதோ பக்கத்து வீட்டில் இருக்கால, அவளை இவ்வளோ நாள் நல்லா அடக்க ஒடுக்கமான பொண்ணுன்னு நினச்சேன். அவ என்ன பண்ணா? இன்னைக்கு நான் மார்க்கெட்டில் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வர்றேன், ஒரு பையன் கூட சிரிச்சு பேசிட்டு இருக்கா. 2 பேரும் கையை கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. கை கொடுத்துட்டா? அம்மா, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. கை கொடுத்துட்டு போறதெல்லாம் நீ என்னம்மா? அதெல்லாம் ஒரு மேட்ரா? ஏண்டி சொல்ல மாட்டேன்? இப்படி நீ அவன் கூடயாவது கை கொடுத்துட்டு நின்றுருந்தேன்னு வச்சுக்கோ, நேரம் உன்னை சாப்பிடிச்சு போட்டிருப்பேன். உங்க அப்பா இருக்கார்ல, அவர் அதுக்கும் மேல உன்னை கொன்றுவாரு, புரியுதுல? இல்லம்மா, நார்மலா பாக்குறே தானே. ஒரு பையனோட கை இன்னொரு பொண்ணு மேல தொடுறது உனக்கு நார்மலாடி? இதுக்கு தான் சொன்னேன் இங்கேயே படிச்சு தொலைன்னு. அங்க போய் நீ எல்லாம் ஆட்டம் போடுறன்றது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க செம்ம கோவமா அப்படியே போயிடுறாங்க. ஒயன் அப்படியே நினைச்சு பாக்குறா. என்னது, நம்ம அம்மா 2 பேரும் கையை பிடிச்சிட்டு போனதை பார்த்ததுக்கே இப்படி சொல்றாங்க. நானும் ஜெமினு கட்டி பிடிப்போம், அவன் இடுப்புலலாம் என்னென்னமோ பண்ணுவான். அதெல்லாம் பார்த்தா ஒயன் என்னடி இது? அப்போ போன அம்மா அகைன் வந்துட்டு, இந்த காலத்துல காதலுங்கிறத தவிர காமம் அதை மட்டும்தான் காட்டுறாளுங்க, கண்டவனுக்கும் காலை விரிக்க வேண்டியது அப்படின்னு செம்மையா அப்படியே பச்சை பச்சையா பேசுறாங்க. ஒயனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. என்ன ஒயன், காதலையும் காமத்தையும் என்ன இவங்க கன்ஃபியூஸ் பண்றாங்க? காதல்னா கட்டி பிடிக்கிறது, கை பிடிக்கிறது, முத்து கொடுக்கறது எல்லாமே இன்க்ளூட் ஆகும்ல. ஆனா அம்மா அவங்க என்னடானா ஏதேதோ பேசுறாங்க. அப்போ ஜிமின் நம்ம கிட்ட காட்டுறது காதலா காமமா அப்படின்னு அவளும் நினைச்சிட்டு இருக்கா. இப்போ டக்குன்னு ஜிமின் முத்தம் கொடுத்துட்டு அவன் கையை எடுத்துட்டு போகும்போது அவளுக்கு இது ஹிட் ஆகி அப்படியே தள்ளி விட்டு ஓடி வந்திருப்பா. பிகாஸ் அவளே ஒரு மாதிரி ஸ்டேபிளான மைண்ட் செட்டில் இல்லை, அவளுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி தடுமாற்ற நிலையில தான் இருக்கா. அதனால தான் அப்படி பண்ணியிருப்பா. ஜிம்மின்க்குலாம் செம்ம கோவம். அப்போ இந்த சைடு தயம் அப்படியே எபியோட கிளாஸ் வாசலில் நின்றுட்டு இருக்கான், லைக் அவுட் சைட் ஆஃப் த காம்பவுண்ட்ல. எங்க அவளை காணோம்? எபி, நீ எங்க வந்து உட்காருந்தானடி சொன்னேன், எங்க காணோம் அப்படின்னு தயம் எபியோட அந்த ஜன்னல்ஸே நிற்கிறான். ஐயோ, தயம் வந்திருப்பாரு, வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு அவளும் வேகமாக போயிட்டு அந்த டெஸ்க் சைடு உட்காடுறா, விண்டோ சைடு உள்ளதில். அவளை பார்த்ததும் தான் தயாங்க்கு ஒரு மாதிரி ஹாப்பினஸ்ஸாகவே இருக்கு. அப்பா அப்படியோ பார்த்துட்டேன். ஐயோ, ஷாலகுடி நீ, ஷாலகு பாப்பாடி நீ, ஷாலகு தேவதடி நீ அப்படின்னு அவளை கொஞ்சினப்படி அங்கேயே நின்றுட்டு இருக்கான். அப்புறமா சிரிச்சுட்டே பாய்லாம் சொல்லிட்டு அப்படியே போகிறான். இப்போ டிராகன், டே இளவெடுத்தவனே, என்ன ஏதோ பல்ல காட்டிட்டு போற, எந்த பொண்ணை பார்த்துட்டு போற? டே டிராகனா, ஆம்பூர்ல இருக்க பிரியாணி உளுந்தூர்பேட்டையில இருக்க நாய்க்கு தான் கிடைக்கணும்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது. அப்ப அந்த பொண்ணு பிரியாணி நீ நாயினி நீ ஏன் ஒத்துக்கிற? டே சரிங்க வா, இந்தியா போயிட்டு சாணியை மிச்ச கதையெல்லாம் சொல்லவே இல்லை, வா சொல்லு அப்படின்னு அவன் பாட்டுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறான்.
அப்போ இந்த சைட் ஜிம்மின் போயிட்டு நல்லா குடிச்சிட்டு இருக்கான். ஸோ அப்போ டிராகன் கால் பண்ணுறான். டிராகன் அண்ட் தயம், டேய் என்ன உன் ஆளை பார்த்ததும் கொஞ்சம் துடிக்க உன் ஆள் பின்னாடி போயிட்டியா? சனியனே எங்கே இருக்க சொல்லு வர்றேன். டேய் டிராகனா, நான் பாரில் இருக்கேன். எனக்கு மைண்ட் அப்செட்டாக இருக்கு. டேய் என்ன அப்செட்டாக இருக்கு? ஜேகே வேணாச்சா? அப்போ தயாங் ஃபோனை வாங்கிட்டு, டேய் நல்லவனே, என்ன பாருக்கெலாம் போயிருக்க? என்னை கீழே உள்ள அவன் தூக்கலையா? அவன் தூக்கணும்னு போயிருக்கியா? தயாங்கா இதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுடா. டேஷம் அவனே, டேய் மூட்டிட்டு இன்னும் 10 நிமிஷத்தில் நீங்கள் இங்கே வரணும். மூடிட்டுலாம் வர முடியாது. சென்னையும் பாரு என் குஞ்சையும் பாருன்னு திறந்து போட்டு தான் வருவேன். அத்தா வைடா ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் எப்போவுமே அந்த லவ் கேரையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு மாதிரி காமெடி வெர்ஷனாகவும் இருக்கும். அப்போ எல்லாரும் அப்படி ஜிம்மினை பார்க்குறதுக்காக கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போ இந்த சைடு மாமா, என்ன லில்லி? அது அது வந்து இங்கே ஒரு பொண்ணை கூடவா அவங்களுக்கு பிடிக்கல? இங்க பாரு, இவங்க வந்ததும் உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? என்னோட பர்சனல் விஷயத்தில் நீ இன்டர்ஃபர் ஆகக்கூடாதுன்னா. ஆனால் நீ வந்ததுலேருந்து திருப்பி என்ன கேட்டுட்ருக்க? மாமான்னு இங்கே எதுக்கு வந்த? இங்கெல்லாம் கற்றுக்கணும். நீயும் நல்லா படிச்சிருக்க. எப்படியாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிடணும் இங்கேயே அப்படிங்கிறதுக்காக தானே மட்டும் வந்த? ஆமாம் மாமா, ஆனால் நீங்களும் வெக்கேட் ஆகி போயிடுவேன்னு சொன்னீங்கல்ல. இல்லை, எங்கள் அம்மா போக மாட்டாங்க. நானும் எங்கள் அம்மாவும் இங்கே தான் ஒர்க் பண்ண போகிறோம். அப்போது மாமா, நானும் இதே காலேஜுக்கு வந்துடவா? எதுக்கு அங்கேயே வந்து மாமான்னு எதையும் சொல்ல வச்சிடாத லில்லி, கிளம்பு போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை போக வச்சிடுறான். அவள் ரீசனுக்காக தான் அவளும் கொரியா வந்திருக்கா. அவள் ஒரு மாதிரி ரொம்ப லைக் ஹோம்லி கேர்ள் அண்ட் ஆர்த்தடாக்ஸான ஃபேமிலி அவங்களோடது. ஆனால் ஜேகே கூட அந்தளவுலாம் டச் இருக்காது. ஜேகேயோட அம்மா மட்டும்தான் பேசுவாங்க. மற்றபடி ஜேகேலாம் அவளை எட்டி கூட பார்க்க மாட்டான். ஆனாலும் அந்த ஒரு பாசம் இருக்குல்ல, அது எப்பயுமே அவனுக்கு இருந்துட்டு தான் இருக்கும். அப்போ லில்லியும் ஏன் எப்போ பார்த்தாலும் என் மேலே மட்டும் எரிஞ்சு விழுகிறாரு, எல்லாருக்கிட்டையும் நல்லா ஹாப்பியாக தான் இருக்காரு, என்கிட்ட மட்டும் தான் எரிஞ்சு விழுறாரு, அப்படி என்னதான் ஆயிடுச்சு அப்படின்னு அவளும் போயிட்டுருக்கா. லில்லுக்கு ஜேகேனா அவ்வளோ பிடிக்கும். மாமான்னு சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு அவ்வளோ லவ் ஜேகே மேலே. அப்போ இந்த சைடு அவள் அப்படியே வீட்டுக்கு போனதை பாட்டி வெல்கம் எல்லாம் பண்ணிட்டு அவள் அப்படியே ரெஸ்ட் எடுக்க விடுறாங்க. அயன், நீ எனக்கு செத்தடி, என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்குன்னு தெரியுதா? அவள் உன்னை தொட வரும்போது, இல்லை தொட வந்தா பிரச்சனை இல்லை, அங்கே கையை எடுத்துட்டு போகும்போது நீ வந்துட்ட. இது தப்புன்னு உனக்கு தெரியுது, ஆனால் அவனுக்கு புரியாதேடி, என்ன பண்ணுறது இப்போ? அப்போ இந்த சைடு ஜிம்மின் குடிச்சிட்டு இருக்க இடத்துக்கே அப்படியே டிராகன் அண்ட் தாய் அவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. டேய் என்ன இங்கே உட்காந்து தனியா? என்ன ஃபிகர் கழட்டி விட்டாளா? மச்சான் அந்த ஏஞ்சல் இருக்கால, டேய் உன் ஆளுன்னு சொல்லு, ஏஞ்சல்லாம் பேசாத. அப்போ தயாங்கும், டேய் டிராகனா சூத்த மட்டும் சும்மாரு, அவனே செம்ம டென்ஷனில் இருக்கான், ஃப்ரீ ஆகிடுவான். சரி மாப்பிள்ள அப்படின்னு அவனும் கேட்குறான். சரி சொல்கிறா, ஷனாச்சு இப்போ தானே ஊர்லேருந்து வந்தா, அதுக்குள்ளே என்ன அடிச்சுட்டு நாறிட்டு இருக்கீங்க? மச்சான் அது 2 பேத்துக்குள்ள மனஸ்தாபம்டா, அவ்வளோதான், வேறு எதுவும்லாம் கிடையாது. டேய் என்னமோ சொல்ல வந்த, ஆனால் கேட்டதும் மறைகிற, ஏன் முடிச்சிட்டியா? டேய் டிராகனா, பத்தா ஒன்னே ரிசே மாதிரி ஆளை நினைக்காதுன்னு பல தடவை சொல்லிட்டேன். டேய் மயிறு, அதே தான் நானும் சொல்லுவேன், உன் ஆளும் என் ஆளும் ஒன்றும் கிடையாது. ஆமாடா உன் ஆளு அப்படின்னு ஏதோ தப்பாக சொல்ல வர்றான். அப்புறம் தயம், டேய் 2 பேரும் கொஞ்சம் வாய் மூடுறீங்களா? இட்டா 2 பேரும் ஓவராக பேசிட்டு இருக்கீங்க, சுத்த முட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்க. டேய் மச்சான் ஜிமினா, உனக்கும் உன் லவ்வில் ஏதோ பிரச்சனை. டேய் டிராகனா, உனக்கு நல்லா தானே போயிட்டுருக்கு, நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். டேய் தயாங்க, என்ன நைஸ் கேப்பில் 3 வேடத்தில் நீ அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்குறியா? உட்காரு, சூத்த செதுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த சைடு கத்திட்டு கிடக்கான். டேய் ஜிமினா, எனக்கு என்ன இதுன்னெலாம் தெரியாது, ஆனால் உனக்கும் அந்த பொண்ணுக்கும் சண்டைன்னு மட்டும் தெரியுது. எதனால? ஏன்
எதுவும் எனக்கு தெரியாதுடா. உன்னை ஃபோர்ஸ் பண்ணி நான் என்ன ரீசன்னு நான் கேட்கவும் நான் விரும்பலை. அப்போ எப்படி நினச்சி பார்த்துட்டு இருக்கான். ஓதா என் கொஞ்சம் தொட்டா கூட உன்னை விட்டுருப்பேன்டி. உன் நெஞ்சத்தோட வந்ததுக்கு இப்படி ஓடுறியா? அப்போ சொல்லுவேடி டி ஜிமினா, எல்லாம் உனக்கு தானே. நான் அப்படிலாம் சொன்னியேடி, அதெல்லாம் பொய்யாடி அப்படின்னு அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது நினச்சி பார்க்க. பிகாஸ் அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப மிஸ்ஸிங் ஃபீல் ஆயிருக்கும் இந்தியா போயிட்டு வந்ததுக்கப்புறமும். அதனால தான் அவனே அறியாம அப்போ அவனும் என்ன கேட்டுமே சொல்லவே மாட்டான், தயாங்கிட்டையும் டிராகன் கிட்டையும். அவனுங்களுக்கும் புரியுது. அப்போ ரிசு கரெக்டாக ஸ்கூல் விட்டு வர்றா. டிராகன் அப்படியே எபி ஏற்ற போகிறான். எபி, இன்னைக்கு என்ன ஸ்கூலில் லெசன் எல்லாம் எடுத்தாங்களா? அண்ணா எடுத்தாங்க அண்ணா. அப்போ தயம் எபியை பார்த்து அப்படியே கண்ணை எடுக்கிறான். ஐயோ, எங்கள் அண்ணா பார்த்தா என்ன ஆகுறது? இவர் என்ன இப்படி கண்ணடிச்சிட்டு நிற்கிறாரு? எபி, நோ பார்க்காத. ஒய் லவ் யூ டி. எபி, என்னது இது? தயம் அடி வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பயந்த சுபாவம் தானே, அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்போ இந்த சைட் ட்ரெஸ், உன் தங்கச்சியை மட்டும் கூட்டிகிட்டு போ, நல்லா கூட்டிகிட்டு போயிடாத. தங்கச்சி முன்னாடி வாய் எடுத்துன்னு வச்சுக்கோ என் ரிஸ், பொழந்து விட்டுருவேன். போ, உன் ஆளுகும் யாழி நீ தான். அதான் உன் சைடு சிக்கு. ஓ, என்னோட சைடு சிக். என்ன சொல்றியா? அவளுக்கும் ஜிம்மினுக்கும் ஏதோ சண்டைன்னு நினைக்கிறேன். அவன் ஃபுல் போதையில் இருக்கான், மட்டே ஆகுற அளவு. ஷனா பண்ணி தொலைச்சா உன் ஃப்ரெண்டு. எங்க பாரு டிராகனா, மூடிக்கிட்டு கிளம்புரு. எனக்கு என் ஃப்ரெண்டுக்குள்ளே தான் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வீட்டுக்கு கிளம்புறா. ஐயோ, இந்தியாவிலேருந்து வந்ததுமே இதுங்க ரெண்டுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. இதுங்க ரெண்டும் சண்டை போட்டுட்டா நம்ம நிம்மதியும் போயிடும். ஐயோ வயன், என்னடி பண்ணி தொலைச்சா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறா. அப்போ வயன் ரிஸ்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்றா. இதாண்டி அவன் தொட வந்தானா, எனக்கு ஒரு மாதிரி எங்க அம்மா சொன்னது தான் டக்குன்னு மண்டைக்குள்ள வந்துச்சு. அதான் என் வயன் டிராகனும் தாண்டி இருக்கான். ஆனா இந்த மாதிரி பசங்கள்லாம் ஒரு மாதிரி முரட்டுத்தனமான பசங்க தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் நீ லவ்ல ஸ்ட்ராங்கா இருக்கல்லடி. என்னோட லவ்ல நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன்டி. எனக்கு ஜிம்மன் தாண்டி வேணும், எனக்கு ஜிம்மன் தான் வேணும். அப்புறம் என்னடி? ஆனா இது கரெக்டுலாம் சொல்ல வரல, அவனுக்கு நீ புரிய வைக்கணும்னு சொல்ல வர்ற. இப்போதைக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ தாண்டி புரிய வைக்கணும். அது மட்டும் புரிஞ்சாலே போதும். அது எப்படி புரிய வைக்கிறது அதுதானே எனக்கே தெரியல. அவனை சொன்னா புரிஞ்சுக்கிற டைப்பே கிடையாது. அப்போ கரெக்டா ஏதோ சத்தம் கேக்குது. வயனும் அப்படியே போயிட்டு அவன் விண்டோ சைடு எட்டி பாக்குறா. பார்த்தா ஜிம்மின் தான். அப்படியே செம்ம குடிபோதையில பக்கத்துல இருக்க அவனோட பைக்கே அப்படியே தள்ளி விட்டுட்டு ஒரு மாதிரி ஆடி எஸ்னு நடந்து வந்துட்டு இருக்கான். டி சனியா பிடிச்சவனே, சூத்து வரைக்கும் குடிக்காதன்னா கேட்டியா நீனு? பாரு, இப்போ உன் பைக்கே தள்ளி விட்ட. ஐயோ, இப்போ நாளைக்கு வந்து எங்க உசுரெல்லாம் வாங்கி தொலைப்ப. ஒத்தா இதுகிடா அப்படி பண்றதுமினா? ஏய் மச்சான், யாழு அவ தேவதை மச்சான், ஏஞ்சலு. ஆனா அவளை நினைக்கும் போது அப்படியே அவ தலையை தூக்கி கொண்டு வந்து சவத்திலே முட்டணும் போல இருக்குடா. டேய், முட்டணும்னா போய் அவகிட்ட முட்டிக்கோ, இங்க வந்து சாவடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு போறாங்க. அப்போ இது எல்லாத்தையும் மேலே நின்று பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ரிஸ், எனக்கு பயமா இருக்குடி. அவன் என்னோட இப்படி குடிச்சிருக்கான். லவ் பண்ணதுக்கு அப்புறத்துலேருந்து நான் ப்ராமிஸ் வாங்கினேன்டி, கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்காதுன்னு. ஆனால் ஒரு மாதிரி குடிக்கிறான்டி. எனக்கு பயமா இருக்குடி. ஏய், இங்கே பாரு, ஒருத்தவங்கள லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா சண்டை, ரிலேஷன்ஷிப்பில் வர எல்லா ப்ராப்ளத்துக்குமே நம்ம ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கணும். ஃபயன், இப்போ நான் உனக்கு அதுவும் தாண்டி சொல்லுவேன், நீ எல்லாமே ஃபேஸ் பண்ண ரெடி ஆயிக்கோ. இல்லடி, எனக்கு ரொம்ப ரொம்ப ஜெர்க்காக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ இந்த சைடு தயங்க சனியை பிடிச்சவனே, நீக்கு எதுக்குடா எபி கிட்ட லவ் யூன்னு சொன்ன? அப்போ இந்த சைடு எபி அப்படியே வீட்டுக்கு போனா. அவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கு. எபி, அவர் இன்னைக்கு என்ன சொன்னாரு? கண்ணடிச்சு லவ் யூ சொன்னார்ல. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு எபி. அப்போ அவரை நம்மளை லவ் பண்றாரா? அவரோட கேரிங் தானே எபி உனக்கு பிடிக்கும். டேய், அவ என்னடா நினச்சிருப்பா?
கேர் பண்ணுற மாதிரி பேசிட்டு ஃப்ளர்ட் பண்ணிட்டு தானடா இருந்தோம். ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே எதுக்குடா சொன்னா? இல்லை தயங்கா, அது அவருக்கு ஒரு மாதிரி பேசுவார் தான். ஆனாலும் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு மாதிரி குழப்பத்திலே இருக்கா. அப்போ வெளியில் ஒரு விசில் சவுண்ட் கேட்குது. இது தயங்கோட விசில் தானா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் பார்க்குறா. ஆனால் அவளுக்கு பார்க்கவும் ஒரு மாதிரி தயக்கமாக இருக்கு. ஜன்னல் பக்கத்தில் அப்படியே ஒளிஞ்சு நிற்கிறா. தயங்க அப்படியே கீழே அவனோட பைக்கை வச்சுட்டு தலையில் ஒரு ஹெட்பேண்டை மாட்டிட்டு நிற்கிறான். தயங், அது அண்ணா அண்ணா போயிட்டாரா? இவர் மட்டும்தான் வந்திருக்காரு. அப்போ எபியோட ஃபோன் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறான். அவன் ஃபோன் எடுத்து பார்க்குறான். அவள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஆன்லைனில் தான் வச்சுருப்பா. ஆன்லைனில் தான் இருக்கா. ஓய் எபி, தயாங் வெளில நிற்கிறேன்டி. நிற்கிறேம்மா, பார்க்குறியா? தயாங், அவர் தான் மெசேஜ் பண்ணுறாரு. உனக்கு தெரியும்ல எபி, அவர் உன்கிட்ட ஒரு மாதிரி ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசுவாருன்னு. ஆனாலும் ஏன் இன்னைக்கு உனக்கு இவ்வளோ ஜர்க்காக இருக்குது? ஏதோ அண்ணாவுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி. உனக்கு அண்ணா தானே எல்லாமே. ஆனால் ஏன் அவரோட ஃப்ரெண்டுக்கு ஒரே துரோகம் பண்ணுற மாதிரி யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஸோ ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன் எப்படி உனக்கு புதுசு புதுசாக இதெல்லாம் தோணுது? அப்போ அவளும் ஃபோன் எடுத்துட்டு அது சொல்லுங்க தயம். எபி, அது இன்னைக்கு உனக்கு பின்னாடி ஒரு பொண்ணு நடந்துச்சுல, அந்த பொண்ணோட பேர் என்ன? எனக்கு பின்னாடியா? அதான் எபி, பார்த்துருப்பல்ல, நான் கூட கண்ணடிச்சு ஐ லவ் யூ சொல்லியிருப்பேனே. அப்போ தான் அவளுக்கு ஒரு மாதிரி தோணுது. எது? எப்போ எப்போ தயம்? அது உன்னை ட்ராகன் பைக்கில் ஏற்றிட்டு போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச்ச மாத்துறான். பிகாஸ் அவனுக்கு இப்போதைக்கும் ஒரு மாதிரி சொல்லணுன்னே தோணல. பட் அவனுக்கு எபி ரொம்ப வேணும். நாட் ஒரு மாதிரியான வேற இன்டென்ஷன் இல்லை. அவளை ஒரு மாதிரி ரொம்ப கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கணும். லைக் அவனோட உள்ளங்கையில் அவளை பொத்தி வச்சுக்கணும். இந்த வேர்ல்டில் என் கைக்குள்ளே நீ ரொம்ப சேஃபாக இருக்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜிம்மினோட லவ் எந்தளவு ஒரு மாதிரி ரகடோ, அதுக்கு அப்படியே டோட்டலி ஆப்போசிட் நம்ம தயங்கோட எபியோட லவ். அவங்க லவ் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரியான பிளிஸ், ரொம்ப ரொம்ப பியூர். அது யாரை நின்னா? தான்யா, தான்யா அந்த பொண்ணு பேர். ஓ நல்லா இருந்தா. சும்மா அப்படியே லவ் யூன்னு சும்மா சொல்லிகிட்டு இருந்தா. எனக்கு பார்த்தா மெசேஜ் பண்ணிட்டா. அப்புறம் தான் பார்த்தா தெரியுது அது வேற தான்யாவா. ஓ அப்படியா தயம்? ஓகே. தயங்கோ நல்லா வளர்ற. ஷெப்பிக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது அவளுக்கு நீ ஒரு கம்ஃபர்ட்டை கொடுத்து அப்புறம் தான் ப்ரப்போஸ் பண்ணணும். ஆனால் என்னடா வளர்ற? அதை சொல்ல தான் வந்தேன். இதையே நீங்கள் என்கிட்ட சொல்லணும்? அது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க. எபி, நாளைக்கு காலைல ஃபுட் வாங்கிட்டு வருவா. உனக்கு பிடிக்கும்ல, அது வாங்கிட்டு வரேன். எதுக்கு தயம்? திடீர்னு தோணுச்சு எபி. வேணாமா? ஏன்? அவர் இது வரைக்கும் கன்ஃபஸ் பண்ணாரா? இல்லை, எனக்குள்ளேயே ஒரு மாதிரி பிடிக்கிற ஃபீலிங் ஆகுது. எவ்வளோக்கு எவ்வளோ நீ தயங்கிட்ட இருந்து தள்ளி இருக்கமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு நல்லது. வேணா தயம். இல்லை வேணாம். ஏன் எபி, என்னாச்சு? அது அண்ணா எங்க? அவங்க அண்ணன் ஜிமன் கூட இருக்கான். ஜிமன். அப்படியா? சரி, நான் தூங்கணும். அண்ணா வந்துடுவாங்க. உங்கள் அண்ணா வந்தா அண்ணன் நான் பார்த்துக்கிறேன். அவனை நான் பார்த்துக்கிறேன் எபி. இல்லை, அண்ணாவும் தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும்ல. இந்தியா போயிட்டு இங்கே வந்துட்டு அவங்களுக்கும் தூக்கமே இல்லை. ஓ அப்படியா? அப்படிங்க ஃபோன்லேயே நல்லா சத்தம் கேட்குது. சனியனே வந்து சேர்ந்துருக்கா பத்தியா? ஏய் நீ கிளம்புடி, நீ செத்து தொலைஞ்சா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லவும் ஷெபி அப்படியே ஃபோனை கீழே போட்டுட்டு அப்படியே காதை பொத்திட்டு அழுகுறா. அது எல்லாத்தையும் தயாங் பார்க்குறான். ஓ அவங்க அம்மா அப்பா ஆரம்பிச்சு தொலைச்சிட்டானுங்களா? பார்த்தா எதுக்குடா ஒரு பிள்ளைய பெற்று தொலைஞ்சிங்க? கொஞ்சம் தள்ளி படுத்து அந்த தொலைஞ்சிருக்கலாம்ல இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டாம டிராகனுக்கு கால் பண்ணுறான். டி டிராகனா, என்ன மச்சான்? டேய் இங்கே உங்கள் வீட்டை கிராஸ் பண்ணி தான் போனேன். ஏதோ உங்கள் வீட்டில் சத்தம் கேட்குது. என்னடாச்சு? என்ன வீட்டில் என்னாச்சு? வீட்டில் தானே இருக்க அப்படின்னு தெரியாத மாதிரியே கேட்குறான். பிகாஸ் இப்போதைக்கும் எபி பக்கத்தில் டிராகன் இருந்தால் தான் அவள் ரொம்ப ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவா. அவங்க அப்பா அம்மா போடுற சண்டையில் அப்படியே காதை பொத்திட்டு டிராகன் என்ன
எங்க போயிட்ட? வானா, எனக்கு இந்த சத்து பிடிக்கல. எப்போதும் காலையில தான். ஆனா இனி நைட்டு நிம்மதியா தூங்க முடியாது. அப்பாவும் அம்மாவும் சண்டை போடுறாங்க, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசுறா. தயாங் வந்து வேற ஒரு சிம்ல தான் எபி கூட பேசுவான். ஆனா இப்போ டிராகனுக்கு பண்ணிருக்கதோ வேற ஒரு ஃபோன்ல. அவனுக்கு அப்படியே இது காதுக்குள்ளேயும் கேக்குது. டேய் அதான்டா கேட்டேன். நான் போய் பார்க்கவாடா வீட்டில். மச்சான் வேணாம், நான் போய் பார்க்குறேன், நீ ஜிம்மனை பார்த்துக்கோ அப்படின்னு அவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படியே வீட்டுக்கு வந்து எபியை கம்ஃபோர்ட் பண்ணுறான். டிராகனும், எபி நான் வந்துட்டேன், அண்ணா வந்துட்டேன், என் தங்கம்ல அது ஒன்றும் இல்லை, அது சனியனுங்க அப்படிதான் இருக்குங்க, நம்ம அந்த வீட்டை விட்டு வெளில போயிடலாம். சனியனுங்களை சகிச்சிட்டுலாம் நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை எபி. அண்ணா எப்போ நம்ம நிம்மதியாக இருப்போம், எனக்கு ஃபேமிலியாக இருக்கணும்னு ஆசை. ஆனால் ஏன் இப்படி? எபி அழக்கூடாதா அப்படின்னு எபியோட காதில் ஹெட்செட்டை போட்டு விடுறான். அதில் எபிக்கு டிராகன் பாடின ஒரு பாட்டு. சின்ன வயசுலேருந்து அவன் அப்படிதான் அவளை வளர்த்துருப்பான். லைக் அப்போல்லாம் இந்த நினச்ச நேரத்துக்கு நெட்ஒர்க் அப்படிலாம் இருக்காது. அவன் ஃபோனில் ரெக்கார்டர் ஆன் பண்ணி அவளுக்காக ஒரு பாட்டு பாடிட்டு அப்படியே காதில் வச்சுருப்பான். அவள் சில நேரம் ரொம்ப ஒரு மாதிரி பேனிக் ஆகிடுவா. பிகாஸ் அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்து வளர்ந்தனால ஒரு ட்ராமா மாதிரி ஆயிருக்கும். ஸோ அந்த ட்ராமாவில் எப்போல்லாம் அவள் போகிறாளோ அப்போல்லாம் அவளை ஹீல் பண்ணுறதுக்காக டிராகன் ஒரு பாட்டு பாடுவான். அது அப்படியே ரெக்கார்டராக போட்டு விடுவான். நட்ட நடுராத்திரியில் வெத்தலைய போட்டுக்கிட்டு உனப்ப வல்லரேனே நான் சுகமா என்ன குறைய பொறுப்பேன் அத்தனைக்கும் நான் பொறுப்பா உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா உன்னை சுத்தி வாரு உன்னை சுத்தி வாரு மூச்சரிக்க நானும் கண்ணால் ஒரு சாடு போதும் உசுர கட்டி கொத்தாவத்தாரு தங்கமே தங்கமே எம்பட தங்கமே 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 எம்பட தங்கமே. ஸோ அப்போ இந்த சாங் அப்படியே கேட்டுட்டு அவளும் அப்படியே ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுற, கண்ணை மூடிட்டு. அப்போ இந்த சைடு ரேஸ், எனக்கு போய் அவனை பார்க்கணும் போல இருக்குடி, ஆனால் அவன் கத்துவானே. வயன் எதுக்குடி இவ்வளோ ஒரு மாதிரி பேனிக் ஆகுற? டோன்ட் வரி, எவ்ரிதிங் வில் பி ஓகே. ஏன்டி இவ்வளோ பேனிக் ஆகுற? அது எனக்கு தெரியலடி, எனக்கு இவனை பார்க்கும்போது கஷ்டமாயிடுச்சு. நான் பண்ணது தப்பா? ஐயோ இங்க பாரு வயன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாட்டி தூங்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பத்திரமா போயிட்டு வா அப்படிங்கவும் அவளும் அப்படியே ஏறி குதிச்சுட்டு போறா. மெயின் டோர் ஓப்பன் பண்ணாம காம்பவுண்ட் வால் ஏறி அப்படி போனது ஜிம்மின் அப்படியே மொட்டை மாடியில் இருக்கான். ஸோ ஆரம்போட வீட்டில் வந்து மொட்டை மாடி வந்து உள்ளே இருந்தும் அக்சஸ் பண்ணிக்கலாம், வெளியே ஸ்டெப்ஸ் வழியாகவும் போய்க்கலாம். அவள் அப்படியே மேலே போறா. ஸோ பக்கத்துலேயே தயாங்க இருக்கான். டேய் எனக்கு அவளை இப்போ பார்க்கணும் போல இருக்கு, அவளை நல்லா நறுக்குன்னு கேட்கணும் போல தான் இருக்குடா. டேய் கேட்கணுன்னா அந்த கதவை திறந்து கேள்றா, போ போ தொலைஞ்சு போ. டேய் என் ஏஞ்சல் இருக்கால்ல ஜெமினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். யாருன்னு பார்த்தா ஒயன். டேய் இதோ சொன்னேன்ல உன் ஏஞ்சல் வந்துட்டா, ஒயன் பேசிக்கோ அப்படின்னு அவன் கொஞ்சம் தள்ளி போய் நின்னுட்டான். ஜெமினா ஏஞ்சல இங்க வாயண்டி. ஏன்டா குடிச்சிருக்க? இன்னைக்கு குடிச்சா நிதானமாவே இருக்க மாட்டேடா, எதுக்குடா குடிச்சிருக்க? இங்க வாண்ண, இங்க வா பார்க்கலாம், வாடி அப்படின்னு நல்லா கையை பிடிச்சி இழுத்துட்டு அவன் மடியில் உட்கார வச்சுக்கிறான். பிகாஸ் அவன் ஒரு மாதிரி நிதானத்திலே கிடையாது. ஏய் இது என்னடி? இது இது வாய் ஜமீனா? பர்டிகுலரா அது உதடு, இது அது அது கண்ணு, இது அது கழுத்து, இது ஜமீனா இது என்னடி? அது அது நெஞ்சு சைடு, அதான் அது எதுக்குடி? ஜமீனா அப்படிலாம் கேட்டா எதுக்குடி? குழந்தையா இருக்கும் போது எங்கள் அம்மாட்ட இங்கே இருந்தால் பால் குடித்தேன், ஆனால் என்னடி ஏதோ தெரியாமத்தோட வந்துட்ட, இப்படி துள்ளுற? ஏன்
என்ன எல்லாத்தையும் அப்படியே மேலே ஓட்டமாக தடவும் போது மட்டும்தான் சுகமாக இருக்குமோ? காலை விரிக்க சொன்னால் மேடம் மாட்டிங்களோ? அப்போ சப்புன்னு ஒரு அறை கொடுக்குறா. என்னடா பேசிகிட்டு இருக்க? ஆ இங்கே பாரு ஜமீனா, நீ பொறிக்க மாதிரி நடந்துக்குவதான், ஆனால் ஒரு மாதிரி தப்பு தப்பாக பேசாத. ஆ இதாண்டி பொண்ணுங்க, இதுதான் ஜோ பண்ணடி பண்ணிட்டு இருக்க. ஆ என்னையும் அடிச்சிட்டல்ல அப்படின்னு அவனுக்கு கோவம் வந்து ஃபைனை அப்படியே கழுத்தை பிடிச்சிட்டு செவத்தோட தள்ளிட்டு நெத்தியோட நெத்தியா வச்சு பேசுறான். அப்படியே நெத்தியோட நெத்தியா வச்சுட்டு, ஹே இங்க பாடுறி, இப்போ சொல்ற நல்லா கேட்டுக்கோ. இதுக்கு முன்னாடி உன் மேலே வந்த இந்த லவ் லெவல்லாம் வேற எவன் மேலேயும் வந்தது கிடையாது. இனி வருமான்னு கேட்டா, உன் அளவு வந்த லவ் யார் மேலேயும் வருமான்னு கேட்டா அதான் எனக்கு தெரிலடி. சிம்மன் விட வலிக்குது. சிம்மன் ஏய் என்னடி நினச்சிட்டு இருக்க? ஆ அடிக்கிறப்பெல்லாம் வாங்குறனால நான் பொட்டைன்னு நினைக்கிறியா? ஜிம்மன் ஜிம்மன் தொல்லை வலிக்குதுடா ஜிம்மன். ஏய் இங்க பாரு, என் கூட சண்டை போடுறியாடி நீங்க? ஏய் என்னடி நினச்சிட்டு இருக்க அப்படின்னு அவன் குடிச்சிருக்கனால அவன் என்ன பேசுறான்னு அவனுக்கும் தெரிய மாட்டுது. ஆனால் ஒரு மாதிரி ரொம்ப ஒயனை போட்டு படுத்தி எடுத்துட்டு இருக்கான். ஜிம்மன் என்னடாச்சு அப்படின்னு சொல்லி ஒயன் கத்துறது கேட்டுட்டு தாயாவும் வந்துட்டு அப்படியே ஜிம்மனை பிடிச்சி தள்ளி விடுறான். டேய் ஜிம்மனா, என்ன பண்ணி தொலைச்சிட்டு இருக்க? ஆ அவன் வாழ்றா. டேய் எனக்கு ஆளுக்கும் பேச்சுவார்த்தடா, நீ போ, நீ போடா போ, ஒன்றும் இல்லை அப்படின்னு அவனை ஒரு மாதிரி தெளிவு நிலையில இல்லாமல் தயங்கை போக சொல்லிடுறான். ஏய் ஆடி, நான் வீட்டுக்கு போகிறேன் ஜிம்மனா. எதுக்கு வீட்டுக்கு போகிற? ஆ ஏய் வா, ஊறுகாலில் உன்னை பிடிச்சி நான் கீக்கிறேன். ஜிம்மன், நமக்குள்ள காதல் காதல் மட்டும்தானே இருக்கணும், எதுக்குடா அந்த காமம்? ஆ ஏய் என்ன சொன்ன? என்னடி சொன்னப்போ? நமக்குள்ள காதல் மட்டும்தான் இருக்கணும், எதுக்கு இந்த காமம்னு கேட்டேன் அப்படின்னு அவளோட வாய்ஸ் டோனும் அப்படியே ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகுது கோவமா. காதல்லாம் காதலும் காமமும் இருக்கணும்டி, இருக்கணும். அப்போனா இப்போ நீ என்ன மீன் பண்ணுற? ஷமலா உனக்கு நம்பிக்கை இல்லை அதானே? அதை தானடி மீன் பண்ணுற? நான் அப்படி சொல்லலை ஜெமினா. எங்க பாரு, ஐ பெக் யூ, குடிக்காதடா. எதுக்கு குடிக்கிற? ஆ எதுக்கோ குடிப்பேன்டி, நான் எதுக்கோ குடிப்பேன். என்னடி சொன்னேன்? ஆ என்னமோ சொன்னியே, அது ஐ பெக் யூன்னு சொன்னேன் ஜெமினா. இல்லை அதுக்கும் முன்னாடி என்னது சொன்ன, சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கையில் வச்சு அந்த பாட்டில் அப்படியே தூக்கி போட்டு உரைக்கிறான் அந்த செவத்தில். சொல்றி, இப்போ நீ என்னமோ சொன்ன, அது எனக்கு பிடிக்காத வார்த்தை, சொல்லு. அதாச்சும் காமம் மட்டும்தான் இருக்குன்னு சொன்ன. ஓ அப்போ நான் உன்கிட்ட காமத்தை மட்டும்தான் காட்டுறேன். எப்படிரி காமம் மட்டும்தான் காட்டுறேனா? அப்படி மீன் பண்ணலச்சுன்னா எஸ் ஆர் நோ சொல்லு. இல்லை சம்டைம்ஸ் எஸ்ஸா நோவா, சம்டைம்ஸ் மெனி டைம்ஸு ஒத்தா, அதெல்லாம் நான் கேட்கல. எஸ் ஆர் நோ. அப்போ அவளுக்கும் கோவம் வந்துடுது. ஜெமினா, யுவர் கிராசிங் யுவர் லிமிட்ஸ். ஒத்தா எனக்கு உங்ககிட்ட லிமிட்ஸே இருக்காதுடி, லிமிட்ஸ் கிடையாதுன்னு தான் நானும் இவ்வளோ நாள் நினச்சிட்ருக்கேன். ஆனால் நீ என்ன லிமிட்ஸ்ன்னு சொல்லிட்டுருக்க. ஏய் அப்போது எனக்கும் உனக்கும் இடையில லிமிட்ஸ் இருக்காடி? ஆ உனக்கும் எனக்கும் இடையில லிமிட்ஸ் இருக்கா? இல்லை ஜெமினா, அது கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ண வேண்டியதெல்லாம் அப்புறம் தான் ஜெமினா பண்ணணும். அதான் ஜெமினா, உனக்கும் எனக்கும் இடையில லிமிட்ஸ் இருக்கான்னு கேட்டேன்டி, சொல்லே இருக்கா? இல்லை ஜெமினா, இல்லைல்ல. ஆ நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? அவுத்து போட்டு காட்டுடி, தூக்கி சொருகிறேன்னு கேட்டேனா? ஆ சரி காட்டு, அவுத்து போட்டு காட்டு. ஜெமினா அப்புறம் என்னடி? ஆ ஜெமன், யூ ஆர் கிராசிங் யுவர் லிமிட் ஜெமன். நான் எவ்வளோ நேரம் தான் பொறுமையாக பேசிகிட்டு இருக்குது. ஆ ஏன்டா அப்படி பண்ணுற? எனக்கு இப்போலாம் நீ குடிக்கிறத பார்த்தாலே பயமாக இருக்கு. கிளம்புடி, கிளம்பு ஜெமினா, கிளம்புன. ஏய் எனக்கு நீனா அவ்வளோ பிடிக்கும்டி, ஆனால் உனக்கு அப்படி கிடையாதுலடி. ஆ நான் ஏதோ ஆசையாக தொட வந்த எனக்கானவனே, உனக்கானவதான் ஜெமினா. ஆனால் இப்போவே என் முழுசாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், முழுசாக எடுத்துக்கணும்னு தாண்டி நினைக்கிறேன்.
கேவலமாக நடிச்சிட்டலடி. இது வரைக்கும் பொண்ணுங்களை சைட் எடுத்துருக்கீனே தவிர அந்த பொண்ணுக்குள்ளேயும் எழுந்து போனதே கிடையாது. ஏன் அவள்களோட்டு எதையும் நான் பார்த்தது கிடையாது. நான் உன்னை பிலீவ் பண்ணுறேன் ஜெமினா. ஆனால் ஏன் இப்போ இல்லை, நான் உங்ககிட்ட இப்போ நீங்க எதுவுமே கேட்கலடி. நீ கிளம்பு ஜெமினா. ஜெமன் நீ கிளம்புனடி. நீ கிளம்புறியா இல்லை நான் கிளம்பவா அப்படின்னு அவங்க செம்ம கோவம் அப்படியே கீழே இறங்கி போயிடுறான். தயங்கும் அப்படியே அவன் பின்னாடி போகிறான். அப்போ இந்த சைடு எபி இப்படி டிராகன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து பார்க்குறான். எபி உனக்கு எப்படியாச்சும் ஒரு நல்லவங்க கையில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்ல நேரம் தோணும். ஆனால் உன்னை எப்படியாச்சும் நல்லா பார்த்துக்கணும்னு தோணுது எபி அப்படின்னு எபி அப்படியே தூங்கியிருப்பா. அவளை தன் கையோட அணைச்சு ஒரு அண்ணன் தன்னோட தங்கச்சி அவ்வளோ சேஃபாக தூங்க வைக்கிறான். இந்த சைடு தயாங்கு எபியை நினச்சி ஃபீலிங்காக இருக்கு. இந்த சைடு ஒயனும் போயிட்டு செம்மையாக அழுதுட்டு இருக்கா. அப்படியே விண்டோ சைட்லேருந்து பார்க்குற ஜிமின் வரவே இல்லை. அப்போ இந்த சைடு ட்ரெஸ்ஸும் அப்படியே ஒயனை கம்ஃபோர்ட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ எல்லாருக்கும் அப்படியே அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சோகம் அப்படியே நிறைஞ்சிருக்கு. ஓகேடா, நான் இந்த எபிசோடை இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ வாட்ஸ்அப் சேனலில் நான் ஓட்டிங் வச்சுருந்தேன். இந்த மாதிரி இந்த எஃப்எஃப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து லைக் ஒரு மாதிரி ஸ்வீட் எஃப்எஃப்பாக போகுமா ஆர் ஒரு மாதிரி ரகடாக போகுமான்னு. ஸோ நிறைய பேர் ரகன்னு ஓட் பண்ணியிருந்தீங்க. எஸ், இந்த எஃப்எஃப் வந்து ரகடாக தான் போகும். ஸோ நான் ஃபஸ்ட்டில் வந்து சரி ஓகே ஸ்வீட்டாக கொடுத்தே முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ நம்ம சேனலில் மற்ற எஃப்எஃப் மாதிரி இது இருக்காது. ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ரகடா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபார் கம்ஃபர்டபுள் ஸோ வாட்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்கடா. ஸோ இப்படி தான் அப்படின்னு ஒரு ஸ்டோரியை வந்து நான் ஸ்டேபிள் பண்ணி வைக்கல. ஸோ போகிறதுல அப்படியே போகும். பட் கண்டிப்பாக ஹாப்பி என்டிங் தான். ஆனால் எல்லாத்தையும் விட இந்த ஸ்டோரி எனக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது மட்டும் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே 1000 நேரம் உடம்புக்குள்ளே பூந்த மாதிரி அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் அண்ட் எனர்ஜெட்டிக் பவர்லாம் வருது. ஐ டோன்ட் நோ வை. ஸோ எனக்கு இது அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கும் அதே ஒரு வைபை தான் நான் டெலிவர் பண்ணுறேன்னு. ஓகே பாஸ்டோஸ், இந்த இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.